சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் ரோமர் 13:12 பார்க்கலாம். இருளும் சென்று விட்டது, இருளும் சென்று விட்டது, பகலும் ஆகிவிட்டது. அந்தகாரத்தில் நாம் நடவாமலும் ஒளிப்படத்தின் ஆயுதத்தை தரித்து கொள்ளுவோம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, இருளும் சென்று விட்டது, பகலும் ஆகிவிட்டது. அந்தகாரத்தின் நாமம் தள்ளிவிட்டு ஒளிப்படத்தை ஆயத்தை தரித்து கொள்ளுவோம். ஒளிப்படத்தின் ஆயுதத்தை தரித்து கொள்ளுவோம். இந்த நாள் சொல்லப்பட்டது இருள் ஆயிட்டது அப்படின்னா இருள் சென்று விட்டது. இந்த நாள் இருள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அந்தகாரத்தின் பகலும் ஆகிவிட்டது. அதனால் ஆண்டவரை பற்றி உலகத்துக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ண மாட்டோம்னா சென்று விட்டார்கள். ஆனால் அந்தகாரத்தில் வாழ்கிறாங்க. ஒளிப்படத்துக்கு வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஒளிப்படத்தின் ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். ஒளிப்படத்தின் ஆயுதம் சொல்லி பார்த்தா இதில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல என்ன பண்ணப்படுது, இருள் ஆகிவிட்டது, இருள் சென்று விட்டது. உலகத்தில் எவ்வளோ பாவங்கள் பெருகி கொண்டு இருக்குது. இந்த நாட்கள் பார்த்தோம்னா அந்த நாளுக்கு என்ன நம்ம ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒளிப்படத்துக்கு வருவார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, இருள் இருக்கிற ஜனங்கள் தேவனிடத்தில் வரப்படுவார்கள். அப்படின்னா பகலும் ஆகிவிட்டது, ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். என்ன பண்ண, அந்தகாரத்தை தள்ளி என்ன பண்ணுவோம்னா ஒளிப்படத்தை நம்ம என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்ளணுமா. இது 3 காரியம் 4 காரியங்களும் சொல்லப்பட்டிருக்குது. முதல் இருள் சென்று விட்டது, என்ன பண்ண, பகலும் ஆகிவிட்டது. அந்தகாரத்தின் தள்ளிவிட்டு ஒளிப்படத்தின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஒளிப்படத்தின் ஆவின்னு சொல்லி பார்த்தா பரிசுத்த ஆவியானவரை நம்ம தரித்து கொள்ளணும். இந்த உலகம் எல்லாம் மாய, இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் எல்லாம் போயிடும். எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் அது ஒன்றும் மாறாது, ஒன்றும் குறையாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு வருவார்னு சொன்னது நடக்கும். எல்லாருக்கும் என்ன பண்ண, ரட்சிப்பு உண்டாகும்னு சொன்னார். எல்லாரும் முழங்கால் படுன்னு சொன்னார். எல்லாரும் என் தேவனை ஆராதிப்புன்னு சொன்னார். அது எல்லாம் நடக்கும். அதான் இங்கே சொல்லப்படுது, இருளும் சென்று விட்டது, பகலும் ஆகிவிட்டது. அந்தகாரத்திலிருந்து நம்ம தள்ளிவிட்டு ஆனால் ஒளிப்படத்தின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ளுற ஜனங்களாக நம்ம இருக்கணும். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா இச்சைகள் பாவங்கள் எல்லாம் விட்டு உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழணும். ஆயுதங்களை தரித்து கொள்ளணும். எந்த ஆயுதங்கள், பரிசுத்த வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும், பரிசுத்த வசனத்தை நம்ம பிடிச்சு கொள்ளணும், வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், அதன்படி நடக்கிறவர்களாக மாற்றணும். இந்த நாள் புதுசாக யாராவது சகோதரிகளை கேட்பீர்களானா கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. நீங்களும் ஒளிப்படத்துக்கு வாருங்கள், ஆண்டவருடைய ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை எல்லாம் மாயன்னு சொல்லிட்டு என்ன பண்ண சாலுமோன் எழுதியிருக்காரு உன்னத பாட்டில். வசனம் பண்ணப்படுது, உலகத்தில் எல்லாம் மாய, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாய. அந்த மாயலோக உலகத்தை நம்ம விட்டு விலகி கர்த்தருக்காக வைராகியமாக வாழும்போது நம்ம ஆயுதத்தை தரித்து கொள்ளுவோம், வசனத்தை கை கொள்ளுவோம். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது ரோமர் 13:12. இந்த வசனத்தை விசுவாசிக்கிற சகோதரிகளே, கர்த்தருக்காக வைராகியமாக வாழுங்க. கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்கள் செய்வார். God bless you everyone. Praise the Lord.